சிம்ம ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். சிம்ம ராசி ஆணி மாத பலன் 2025 நிகழ்வு மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 3வது மாதம் ஆணி மாதம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாசம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்களை துணிந்து செய்யலாம் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆணி மாசம். இந்த ஆணி மாசத்தோட உத்தராயண காலம் முடிவடைகிறது. அதாவது தமிழ் மாசம் 12 மாசத்தையும் உத்தராயணம் தட்சிணாயணம்னு பிரிப்பாங்க. தேவர்களுடைய பகல் பொழுது காலம், தேவர்களுடைய இரவு பொழுது காலம். தேவர்களுடைய பகல் பொழுது காலம் தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் வரை. இந்த ஆணி மாசத்துடைய உத்தராயண காலம் பகல் பொழுது காலம், தேவர்களுடைய பகல்கள் பொழுது காலம் முடிவடைகிறது. ஆடி மாசத்திலிருந்து தட்சிணாயனம் ஆரம்பிக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இரவு பொழுது. அப்போ இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது உபய மாசமாக இருக்கிறதுனால வீடு சம்பந்தமான கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிற இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது. இந்த ஆணி மாதம் மூத்த புத்திரிக்கும் மூத்த புத்திரனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. அதாவது தலைச்சனுக்கும் தலைச்சனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. அதாவது 2 ஆணும் சரி பெண்ணும் சரி 2 பேருமே வீட்டுக்கு மூத்தவங்களாக இருந்தால் இந்த மாதம் வரக்கூடிய முகூர்த்தத்தில் திருமணம் செய்யக்கூடாது. ஆணி மாதத்தில் இந்த ஆணி மாதம் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆணி திருமஞ்சனம், நடராஜர் அபிஷேகம். அன்றைய தினம் நடராஜர் அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய தொழில் வெற்றி அதாவது நம்மளுடைய எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த ஆணி மாதம் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி. சக்கரத்தாழ்வாருக்கு அன்றைய தினம் அபிஷேகம் செய்வதும் சுதர்சன ஹோமம் செய்வதற்கும் மிகச்சிறப்பான நாள். ஆணி மாதம் 26ஆம் தேதி ஆணி திருமஞ்சனம். அதாவது பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் அவரவர்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கும், பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதிகள் சென்று வழிபாடு செய்வதற்கும், குருமார்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபடுவதும் திருவருள் நமக்கு கிடைப்பதற்கு வழிவகுக்கும். ஆணி குரு பூர்ணிமா அன்று, அதாவது ஆணி மாதம் 26ஆம் தேதி. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி மாசத்துல சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சூரியன் 11ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவா ராசிநாதன் 11ல செஞ்சிருக்கிறார். 11ஆம் இடங்கிறது என்ன? மூத்த சகோதர ஸ்தானம். 11ஆம் இடம் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 11ஆம் இடங்கிறது அதாவது நம்ம என்ன நினைக்கணும்னு நடக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம் அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லக்கூடிய இடம், நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அபிலாஷைகள், அதாவது நம்மளுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்போ இந்த சித்தப்பா ஸ்தானம் 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்துல சூரியன் உங்கள் ராசிநாதன் செஞ்சிருக்கிறார். பொதுவாக ஜனன ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 11ஆம் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியனை வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் எவ்வளவு பெரிய தோஷம், எந்த தோஷம் இருந்தாலும் கண்ட தசை இருந்தாலும் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகும். அதனால அப்போ அந்த ஆணி மாசங்கிறது சிம்ம ராசிக்கு உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பு, மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, தந்தை வழி சித்தப்பா அவங்க வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்பு, அரசு வழி அரசாங்க சம்பந்தமான யோகங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு, அரசுடைய திட்டங்கள்லாம் வேண்டி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசுடைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதோட கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சிம்மராசிக்கு அஷ்டம சனி நடக்குது இல்லையா? இந்த மாதம் ஆணி மாதம் 29ஆம் தேதி சனி வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறார். அஷ்டம சனியுடைய பாதிப்பும் குறைய போகிறது. ஆக இந்த மாதங்கிறது ஆணி மாதம் சூரியன் உங்கள் ராசிநாதன் 11ல் சஞ்சரிப்பது அனைத்து தோஷங்களையும் விலக்கி உங்களுக்கு யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்துக்கும் அதிபதி புதன் 11ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் 8ஆம் தேதி வரை. அப்போ ராசிநாதனும் அங்கே தான் இருக்கார். 8ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடத்து அதிபதியும் 11ல் ஆட்சி இருக்கார். 11ல் குரு வேற இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் வலுவடைகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம். 11ஆம் இடம் வலுவடைஞ்சா அதாவது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்துல தீமை செய்யாது, நன்மையே செய்யும். அதோட உங்கள் ராசிநாதனை செஞ்சிருக்கிறார். 11ஆம் இடத்து அதிபதி அங்கே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். கூட சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதருக்கு நட்பான கிரகமாய குருவும் செஞ்சிருக்கிறார்.
ஆக 11ஆம் இடம் வலுவடைகிறதால இந்த மாசத்தை சரியாக சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த மாசம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாகவே அமையும் ஆணி மாசங்கிறது. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுங்கிறது அதாவது எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனவரவு, இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். 8ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயசனத்துல சஞ்சரிக்க போகிறார். 2க்கும் 11க்கும் புதன். அப்போ குடும்பத்திற்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு, குடும்ப மகிழ்ச்சியாக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு விசேஷம் ஏதாவது நடத்தி அதனால் செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா ஒரு சுற்றுலா சென்று அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அவர்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து அதனால் செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மூத்த சகோதரருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு 8ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி, ஒப்பந்தம், கையெழுத்து, கீர்த்தின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். எது வரைக்கும்? இந்த ஆணி மாதம் 15ஆம் தேதி வரை. அதாவது 9ஆம் இடங்கிறது திரிகோண ஸ்தானத்திலே உயர்ந்த ஸ்தானம். 9ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா தெய்வ அனுகூலங்கள், தெய்வத்துடைய காரியங்களால், தெய்வத்துடைய அனுகூலங்களால் அனைத்து காரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். இப்போ இந்த 9ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறாங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதேபோல் உயர்கல்வி பெறுவதற்காக வெளிநாடு அல்லது வேலை நிமித்தமாக சம்பாதிப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, அதற்காக பாஸ்போர்ட் விசா எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். 10ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி, 11ஆம் இடத்துல புதன் ஆட்சி 8ஆம் தேதி வரை. அதோட உங்கள் ராசிநாதன் 11ல் இருக்கார், 11ல் குரு இருக்கார். சனி இந்த மாதம் 29ஆம் தேதி வக்கரகதியில் ஆரம்பிக்க போகிறார். ஆக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகமான காலகட்டம் இந்த ஆணி மாதங்கிறது. அப்போ 10ஆம் இடத்து அதிபதி 10ல் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடங்கிறது என்ன? தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். இந்த 10ஆம் இடத்து அதிபதி 10ல் சஞ்சரிக்கும் போது இது அனைத்தும் சிம்மராசிக்காருக்கு கிடைக்கும். சிம்மராசி பொதுவாகவே லேண்ட்மார்க் தேவை கிடையாது. அவங்க கோடு நம்பர், ரோடு நம்பர்லாம் தேவை கிடையாது. அவங்க இருக்கிற இடம் தான் லேண்ட்மார்க். அந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய ராசி சிம்மராசி. இந்த சிம்மராசிக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு, தொழில் வளர்ச்சி பெருகக்கூடிய அமைப்பு, தொழிலிலே புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். ஒரு கேந்திராதிபதி, ஒரு திரிகோணாதிபதி, ரெண்டுக்கும் அதிபதி உங்கள் ராசியில கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். கேதுவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறாருங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. கேது எதையும் தடுக்கும் சுருக்கும் இல்லையா? அப்போ இந்த மாதம் விநாயகருக்கு திங்கட்கிழமையில விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் தடையில்லாமல் அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். 4ஆம் அதிபதி ராசியில் சஞ்சரிப்பது யோகம், சுகஸ்தானம், அதாவது கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய அமைப்பு, வீடு நல சம்பந்தமான யோகம். அதே போல் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி ராசியில் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கிறது திரிகோணாதிபதி ராசியில் சஞ்சரிப்பது அதை விட மிகப்பெரிய யோகம். அதாவது அதிர்ஷ்டங்கள், தெய்வ அனுகூலத்தால் அதிர்ஷ்டங்கள் சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இந்த மாதம்ங்கிறது விநாயகர் வழிபாடு, முருகப்பெருமான், செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான், 4-9 கூடிய செவ்வாய் 2 உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். அப்போ விநாயகர் பெருமானை, முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் ஆணி மாதங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான மாதமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதமாக அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதமாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஆணி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.